எப்படி நாம் மந்தம் உள்ளவர்களாய் மாறி விடுகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் என்ன என்றால், நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு உற்சாகம் குறைந்து போகும்போது மந்தம் உள்ளவர்களாய் ஆகி விடுகிறோம். ஏனென்றால் நிறைய காரியங்களை வாழ்க்கையில செய்யும்போது சுற்றி இருக்கிறவங்க யாருமே அதை அப்ரிஷியேட்டோ அதை புகழ்ந்து பேசியோ மெச்சிக்கொள்ளவில்லை என்றால் அதுல இருக்கிற ஒரு உற்சாகம் அப்படியே ஸ்லோவா குறையும் போது நாளடைவில் மந்தம் உள்ளவர்களாய் மாறி விடுகிறாங்க. ஆனா யோவான் 5:30 என்ன போட்டிருக்கு? ஜீசஸ் சொல்றாரு, நான் என்ன பிரியப்படுத்தவே நான் வரவில்லை, நான் எது செய்தாலும் என் பிதாவை பிரியப்படுத்துறதா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சுயமாக அவரும் மோட்டிவேட்டடா இருந்தாரு. ஏனென்றால் அவர் செய்த நல்ல காரியங்களுக்கு அவரை மெச்சிக்கொண்டோ பாராட்டுறதுக்கும் ஆளுங்க ரொம்ப கம்மியா இருந்தாங்க. ஆனா அவரை குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தோம் அவர் ரொம்ப காரியங்களை கர்த்தருக்காக செய்தார். ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இந்த நாள்லயும் நாங்கள் மந்தமுள்ளவர்களா இராமல் ஜீசஸை போல செல்ஃப் மோட்டிவேட்டடா இருக்கும்படி கிருபை தாரும். பொறுப்பெடுத்து காத்துக்கொள்ளும். In Jesus name we pray. Amen.